முதலாவதாக பதுளையில் நடந்த மண் சரிவில் 300க்கும் மேற்பட்ட மக்கள் காணாமல் போயிருக்கணும். பிரத்யேகமாக மலைய தமிழ் மக்கள். அதில் ஏற்கனவே 16 உடல்களை கண்டுபிடித்திருக்கிறதாகவும் மிகுதி தேடப்பட்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு அனர்த்தம். அதற்காக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றது. அது மாத்திரமல்லாமல் அதில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த விதமான அரசியல் சமூக இன வேறுபாடுகள் இல்லாமல் அந்த மக்களுக்கான உதவிகள் ஒத்தாசைகளை சகலரும் செய்ய வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதே சமயம் தமிழ் வர்த்தகர்கள் அவர்கள் எங்கிருந்தாலும் கூட இலங்கை கொழும்பில் இருந்தானே, யாழ்ப்பாணத்தில் இருந்தானே, ஏனைய பிரதேசங்களில் இருந்தானே, அவர்களும் அந்த மக்களுக்கு மனம் வந்து தங்களுடைய உதவிகளை இந்த சந்தர்ப்பத்தில் செய்ய வேண்டும் என்று தமிழ் கூட்டமைப்பு எதிர்பார்க்கின்றது. இவ்வாறான ஒரு சம்பவம் மீண்டும் ஒரு முறை நடைபெறக்கூடாது. அது எந்த இனத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் கூட இது ஒரு மனிதாயமான முறையில் இந்த விஷயங்கள் நாங்கள் அணுகப்பட வேண்டும் என்பதிலையும் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் அரசாங்கம் வழங்க வேண்டும் என்றும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இது ஒரு விடயம். ரெண்டாவதாக ஒரு முக்கியமான பிரச்சனை சம்பந்தமாக தான் நான் உங்களோட பேசுகிறதுக்கு இன்றைக்கு இந்த நேரத்தை நாங்கள் ஒதுக்கினது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், வடக்கு கிழக்கு மாகாணத்தில் நெல்சிப் என்று சொன்ன ஒரு விடயம் அறிமுகப்படுத்தப்பட்டது. 2010ஆம் ஆண்டு உலக வங்கியால் இதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. ஏறத்தாழ 3500 மில்லியன் இந்த நெல்சிப் திட்டத்திற்காக ஒதுக்கப்பட்டது. இந்த நெல்சிப் திட்டம் என்பது 2010 2014 வரையான 4 வருஷ காலத்துக்குள்ள இந்த நெல்சிப் திட்டம் என்பது இந்த நெல்சிப் திட்டம் என்பது 4 வருஷத்துக்குள்ள முடிய வேண்டிய ஒரு திட்டம். இந்த நெல்சிப் திட்டத்தின் முக்கியமான விஷயம் என்னென்று சொன்னால், முனிசிபல் கவுன்சில்ஸ், ஏர்பன் கவுன்சில், பிரதேசிய சபா, உள்ளூராட்சி அமைப்புகள் இதனுடைய ஆளுமையை, இதனுடைய வினைத்திறனை அபிவிருத்தி செய்து அவற்றை ஒரு இந்த அமைப்புகளை, மாநகர சபை, நகர சபை, பிரதேச சபை அமைப்புகளை அதுக்கான ஒரு திறன்களை கூட்டி அதனை ஒரு சிறிய அந்த பிரதேசத்து குறித்தான ஒரு அரசாங்கமாக செயற்பட வைப்பது. அவ்வாறு செயற்பட வைப்பதன் ஊடாக பரந்துபட்ட மட்டத்தில் முக்கியமாக வடக்கு கிழக்கில் ஒரு மக்களுக்கு கிடைக்கக்கூடியவற்றுக்கான ஒரு குறைந்தபட்ச ஏற்பாடுகளை செய்வதும், இதனூடாக இந்த அடித்தள கட்டுமானங்களை பலப்படுத்துறது தான் இதனுடைய நோக்கமாக இருந்தது. 2010ஆம் ஆண்டு இதற்கான உதவியை அல்லது இதுக்கான ஃபண்டை உலக வங்கி கொடுத்த பொழுதிலும் கூட 2007ஆம் ஆண்டில் இருந்து இதற்கான திட்டமிடல்கள் ஆரம்பிக்கப்பட்டது. இதற்கான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு 2007ஆம் ஆண்டு, 8ஆம் ஆண்டு, 9ஆம் ஆண்டு, 10ஆம் ஆண்டு வரையில் இது செய்யப்பட்டு 10ஆம் ஆண்டு தான் இதற்கான நிதி ஆதாரங்கள் உலக வங்கியால் தெரிவு செய்யப்பட்டது. ஆகவே அதுக்கு பிற்பாடு வடகிழக்கு மாகாணத்தில் இந்த உள்ளூராட்சி சபைகளுக்கூடாக அந்த உள்ளூராட்சி சபைகள் என்பது இந்த திட்டத்தில் பொதுமக்களுக்கு நியாயமான பங்களிப்பு இருக்குது. அது வீதிகள் போடுவதாக இருக்கலாம் அல்லது என்ன செய்வதாக இருந்தாலும் முதல் அந்த பிரதேசத்து பொதுமக்களோட கலந்துரையாடி அந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பிரதேச சபையோ, நகர சபையோ, மாநகர சபையோ அவர்களுடைய ஒப்புதல் எடுத்து அந்த ஒப்புதலுக்கு பிற்பாடு உங்களுக்கு தெரியும், சிஎல்ஜி, ஏசிஎல்ஜி, சீஃப் செக்ரட்டரி போன்றவர்கள் இதனை நடைமுறைப்படுத்துவதற்கான அந்த திட்டங்களை செய்கிறது என்பது தான் இதனுடைய அந்த நடைமுறையாக இருந்து வந்தது. இதன் பிரகாரம் நான் நினைக்கிறேன் யாழ்ப்பாண மாவட்டத்தில் குறைஞ்சபட்சம் 120, யாழ்ப்பாணம் வட மாகாணத்தில் நினைக்கிறேன் 120க்கும் மேற்பட்ட வேலைகள் இதன் பிரகாரம் நடைபெற்றது. ஆகவே இவ்வாறான ஒரு வேலை திட்டம்
தமிழ் மக்களினுடைய கிராமங்களினுடைய வளர்ச்சி அதுகளை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட இந்த வேலை திட்டம் எவ்வாறு செயற்படுத்தப்படுகிறது என்று நீங்கள் பார்த்தீங்களாக இருந்தால், இதற்கென்று இந்த நெல்சிப் திட்டத்திற்காக ஒரு என்ஜினியர் அவரை அந்த உத்தியோகத்தரை வேலைக்கு அமர்த்தினது மாகாண நிர்வாகத்தினுடைய சீஃப் செக்ரட்டரிக்கு என்னென்னு தமிழில் சொல்லுவீங்க, பிரதம செயலாளர். அவ்வாறான ஒரு அவர் ஒரு என்ஜினியர், அவரை உள்வாங்கி அவர் கூடாக இதுக்கு பொறுப்பாக இருக்கிறது சிஎல்ஜி, ஏசிஎல்ஜி. உங்களுக்கு தெரியும், வட மாகாணத்திற்கான ஃபைனான்சியல் எக்ஸிக்யூட்டிவ், நிதிக்கான அதை நடைமுறைப்படுத்துகிற ஆளார் என்று சொல்லி சொன்னால் சீஃப் செக்ரட்டரி. பிரதம செயலாளருக்குத்தான் வடமாகாணத்துக்கு வரக்கூடிய எந்த நிதியையும் கையாள்வது பிரதம செயலாளர். ஆகவே அந்த பிரதம செயலாளர் இந்த நெல்சிப் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு பல்வேறுபட்ட உத்தியோகத்தர்களை அவர் உள்வாங்கி இருக்கிறார். அதில் முக்கியமாக இந்த என்ஜினியர் ஒருவர், அந்த அந்த அவருக்கு அவருடைய பேர் ஸ்ரெஜிலாதரன் என்ற என்ஜினியர் தான் இதற்காக உள்வாங்கப்பட்ட என்ஜினியர். இவரை விட இந்த நெல்சிப் திட்டத்தை கொண்டு நடத்துவதற்காக வேறு உத்தியோகத்தர்களும் உள்வாங்கப்பட்டிருக்கணும். அவர்கள் வேறு பிரதேச சபையில் வேலை செய்கிற உத்தியோகத்தர்கள், அவர்களுக்கு இப்போ டபுள் சேலரி. பிரதேச சபையில் ஒரு சேலரி கிடைக்கும், நெல்சிப் திட்டத்தினூடாக இன்னொரு சேலரியும் அவர்களுக்கு கிடைக்கும். ஆக அப்படியான 2 சேலரி அவர்களுக்கு இதுவரையும் இப்போ இந்த நிமிஷம் மட்டும் அவர்களுக்கு கிடைச்சி கொண்டிருக்குது. இப்படியான ஒரு திட்டம் எவ்வளவு தூரம் மேற்பார்வை செய்யப்பட்டு எவ்வளவு கவனமாக செய்யப்பட வேண்டிய திட்டம் என்பது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த திட்டம் வடக்கு மாகாணத்தில் முக்கியமாக உலக வங்கி அவர்களுக்கு ஒரு கோரிக்கையை வச்சது என்னென்று சொல்லி சொன்னால், ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு என்ஜினியரை நீங்கள் பொறுப்பாக நியமியுங்கோ என்று சொல்லப்பட்டது. ஆனால் அதனை எங்களோட மாகாண நிர்வாகம் அதை செவியில் போட்டுக்கொள்ளலை அல்லது ஏற்றுக்கொள்ளலை. ஆகவே இந்த ஒரு என்ஜினியரை மாத்திரம் வச்சுத்தான் இந்த 5 மாவட்டங்களினுடைய விஷயங்களையும் அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார். இந்த இதில் டெக்னிக்கல் இவாலுவேஷன் கமிட்டி, அதை நீங்கள் எப்படி சொல்லுவீங்கள் என்று சொன்னால் தொழில்நுட்ப மதிப்பீட்டு குழு. இங்கே இதில் ஒரு 3 பேர் கொண்டு ஒரு தொழில்நுட்ப மதிப்பீட்டு குழு இருக்குது. இந்த தொழில்நுட்ப மதிப்பீட்டு குழுவினுடைய சேர்மனாக இருக்கிறவர் யார் என்று சொன்னால், நான் சொன்ன இந்த ஸ்ரெஜிலாதரன் என்று சொன்ன என்ஜினியர் தான் இதனுடைய தலைவராகவும் இருக்கிறார். ஆகவே ஒரு நடைமுறை இருக்கு என்னென்று சொன்னால் இந்த மாகாணத்தில் இவருக்கான முக்கியமான வேலை என்னென்று சொன்னால், இந்த வேலைகளை மேற்பார்வை செய்கிறது டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்டி. அதாவது தொழில்நுட்ப ரீதியாக வீதிகள் சரியாக இருக்கா, பில்டிங்குகள் சரியாக இருக்கா, சரியான முறையில் கட்டப்படுகிறதா, சரியான கலவைகள் இதெல்லாம் இருக்கா என்று மேற்பார்வை செய்கிறது மாத்திரம்தான் இந்த என்ஜினியருடைய வேலை. ஆனால் அவ்வாறான ஒருவரை கொண்டு போய் என்ன செய்திருக்கு என்று சொன்னால், அந்த டெக்னிக்கல் எவாலுவேஷன் கமிட்டி தொழில்நுட்ப மதிப்பீட்டு குழுவுக்குள்ள போட்டு அவரே எல்லாத்துக்கும் பொறுப்பாக இருந்திருக்கிறார். சரிதானே? கடைசியாக அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், தன்னுடைய தந்தையார் என் சச்சிதானந்தம் அவருடைய பெயர்லையும் தீபரூபன் என்ற அவருடைய ஒரு நண்பர், அவர்கள் 2 பேருடைய பேரிலுமாக அவர் ஒரு கம்பெனி, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஒன்று ஆரம்பித்தார். அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு பேர் ஸ்கார்லெட் என்ஜினியரிங் சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி. இவை தகப்பனுடைய பேர்லையும் அவருடைய நண்பனுடைய பேர்லையும் பார்ட்னர்ஸாக ஸ்கார்லெட் கம்பெனி ஒரு கம்பெனியை துவங்கி இவரே அந்த கம்பெனிக்கு கான்ட்ராக்டுகள் கொடுக்க துவங்கினார். இப்போ உண்மையின் பிரகாரம் என்னென்னு சொன்னால், இவர் அதை செய்யக்கூடாது. ஏனென்று சொன்னால், இவரே இவாலுவேஷன் கமிட்டியில் இருக்கிறார். தானே ஒரு கம்பெனியை துவங்கி தந்தைன்ற பேரில் அதுக்கான கான்ட்ராக்டுகளை தானாகவே கொடுத்து அங்கே அவர் நடக்கிற சகல தில்லமுல்களும் இப்போ வேறு யாருக்கும் தெரிய வர வேணும் என்று சொன்ன நியாயங்கள் இல்லாமல் போயிடும். அப்படியான ஒரு ஆளை அப்படி நியமித்தது முதலாவது தவறு. அது யார் நியமித்தது என்று சொன்னால், நிச்சயமாக அது சிஎல்ஜி, ஏசிஎல்ஜி, இங்கே இருக்கக்கூடிய சீஃப் செக்ரட்டரி இவர்களுக்கு உட்பட்டதாகத்தான் இந்த நியமனங்கள் எல்லாம் நடக்குது. ஆகவே முதலாவதாக இந்த நியமனங்களுக்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவையெல்லாம்.
சரி, ரெண்டாவது அவர்கள் அப்படி நியமித்தாலும் கூட இங்கே வந்து இன்னும் ஒருவர் இருக்கிறார் என்னென்று சொல்லி சொன்னால் வந்து ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃபீஸர் என்று சொல்லி ஒருவர் இருக்கிறார். ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃபீஸர் என்று சொல்லி சொல்கிறவர் வந்து பொருட்களை வேண்ட அல்லது இதுகளை இறுதி செய்ய அப்படியான விஷயங்கள் எல்லாத்துக்கும் வந்து பொறுப்பாக இருக்கக்கூடியவர். ஒரு ரோட்டு வீதி அல்லது பில்டிங் கட்டுறேன்னு சொல்லி சொன்னால் அந்த ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃபீஸர் கடைசியாக அவர் வந்து அவருடைய ஒப்புதல் எல்லாம் அதில் இருக்க வேண்டும். ஆனால் இங்கே வந்து அவர் ஓரங்கட்டப்பட்டிருக்கிறார். அவரை வந்து சிஎல்ஜியோ ஏசிஎல்ஜியோ அவர் வந்து இந்த விஷயங்களை பார்க்குறதுக்கு அனுமதிக்க இல்லை. பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களில் வந்து பிழைகள் நடக்குது, தவறுகள் நடக்குது, பார்க்க வேண்டும் என்று சொன்ன பல உத்தியோகத்தர்கள் ஏற்கனவே இதை விட்டு விலத்தப்பட்டிருக்கிறார். அவர்கள் அங்கே இப்போ இல்லை. சரிதானே? இன்னும் சில பேர் வந்து இதுக்குள்ள இருக்க முடியாமல் விட்டுட்டு போயும் இருக்கணும். இது என்னென்னு சொல்லி சொன்னால் உண்மையில் 3500 மில்லியன் என்பது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. அப்போ இந்த கொள்ளை இந்த இதில் நடைபெற்ற இந்த ஊழல் என்பது உங்களுக்கு தெரியும். இந்த ஊழல் காரணமாக இப்போ ஒருத்தர் வந்து இன்டர்டிக்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். இந்த ஸ்ரகிலாதரன் என்ற என்ஜினியர் ஆளுநருடைய கடிதத்தின் பிரகாரம் அவர் இன்டர்டிக்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். ஆனால் உண்மையில் அவரை வேலைக்கு எடுத்தது வந்து சீஃப் செக்ரட்டரி. அவரை இன்டர்டிக்ட் பண்ண வேண்டியதும் சீஃப் செக்ரட்டரி. என்ன அடிப்படையில் ஆளுநர் அவரை இன்டர்டிக்ட் பண்ணப்பட்டிருக்கிறான்னு எனக்கு தெரியாது. சரிதானே? என்னதான் இவையில் எல்லாரும் வந்து டெம்பரரி உத்தியோக இந்த நெல்சிப்புக்காக வெளியில் இருந்து உள்வாங்கப்பட்ட உத்தியோகத்தர்கள் தான். நெல்சிப் ப்ரோக்ராம் என்பது முடிய, நெல்சிப் திட்டம் என்பது முடிய இவர்கள் வீட்டை போக வேண்டியார்கள். அப்படியான டெம்பரரி உத்தியோகத்தர்களை வந்து எவ்வளவு தூரம் நாங்கள் கண்காணிப்போடு பார்த்திருக்க வேணும். ஏனென்றால் இவர்கள் வந்து அரசாங்கத்தினுடைய பென்ஷனுக்காகவோ வேறு விஷயங்களுக்காகவோ தொடர்ந்து இருக்க போகிற ஆட்கள் கிடையாது. இப்போ இந்த என்ஜினியருடைய சம்பளம் நான் நினைக்கிறேன் 85,000 ரூபா அவருக்கு சம்பளம், வெறும் சம்பளம் மாத்திரம். அவருடைய ஏனைய போக்குவரத்துக்கள் அவை எல்லாவற்றையும் விட. சரி, இப்போ அவ்வாறான பெருந்தொகை சம்பளம் எடுக்கிறார்கள். அப்போ அவர்களை வந்து நீங்கள் எவ்வளவு தூரம் கண்காணிக்க வேணும் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கண்காணிப்பு எதுவும் இங்கே நடக்கவில்லை. கடைசியாக எப்படி இந்த விஷயம் வெளியில் வந்ததுன்னு சொன்னால் அவருடைய தந்தையாரும் அவருடைய நண்பனுமாக இருக்கக்கூடிய ஸ்காலட் கம்பெனி, அந்த கம்பெனியில் வந்து குடுக்கல் வாங்கல இந்த ஸ்ரகிலாதரனுக்கும் அந்த கம்பெனி பார்ட்னர் தீபரூபனுக்கும் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக, உள்ளுக்கு ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக இந்த தீபரூபன் டெப்யூட்டி ப்ரொஜெக்ட் டைரக்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் கொழும்புக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். என்னென்றால் இப்படி ஒரு ஊழல் நடக்குது. சரி, இந்த ஸ்ரகிலாதரன் என்பவர் பல மில்லியன் ரூபாயை ஊழல் பண்ணியிருக்கிறார். சரிதானே? ஆகவே இந்த ஊழல் வந்து தட்டி கேட்கப்பட வேணும் என்று சொல்லி அவர் கொழும்புக்கு கடிதம் எழுதினதுக்கு பிற்பாடுதான் மினிஸ்ட்ரி ஆஃப் அதாவது பொருளாதார அபிவிருத்தி அமைச்சுக்கு அவர் கடிதம் எழுதி அவர் சொன்னதுக்கு பிற்பாடுதான் மாகாண நிர்வாகிகள் கண் திறந்து பார்த்திருக்கணும் இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி. அவருக்கு தெரியாதில்லை. அவர்கள் எல்லாரும் சேர்ந்து செய்தவர்கள். கடிதம் ஒன்று வந்ததுக்கு பிற்பாடு இப்போ இவர் வந்து இப்போ இன்டர்டிக்ட் பண்ணப்பட்டிருக்கிறார் என்று சொன்னதான் விஷயம். ஆகவே இவ்வளவு அந்த கொள்ளைகள் நடக்க, ஊழல்கள் நடக்க இது யாரும் கண்டுகொள்ளலை என்றதான் முக்கியமான பிரச்சனை. இந்த ஊழல் இதில் வந்து உங்களுக்கு ஏ குரூப் கன்ஸ்ட்ரக்ஷன் என்ற ஒரு கம்பெனி இருக்குது. அது வவுனியாவில் இருக்குது. ஏ குரூப் கன்ஸ்ட்ரக்ஷன். இந்த ஏ குரூப் கன்ஸ்ட்ரக்ஷன் என்று சொன்னது வந்து ஊழல் மோசடி பிரைபரி கமிஷன். அதுக்கு என்ன தமிழ்? ஊழல். அந்த பிரைபரி கமிஷனுக்கு வந்து அவர் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். என்னென்று சொன்னால் 100 மில்லியன் ரூபாய் பெறுமதியான ஊழல் நடந்திருக்குது. அது மாத்திரமல்ல, அவர் சொல்லியிருக்கிறார் அதற்கான முழு ஆவணங்களும் தன்னிட்ட இருக்கணும்னு சொல்லியிருக்கிறார். 100 மில்லியன் ரூபான்னு சொன்னால் நாங்கள் இமேஜின் பண்ணி பார்க்கலாம், நாங்கள் கற்பனை பண்ணி பார்க்கலாம் எத்தனை வீதிகளை நாங்கள் போடலாம், எத்தனை சந்தைகளை நாங்கள் கட்டலாம். இந்த 100 மில்லியன் ரூபாயும் வெறும் இந்த ஸ்ரகிலாதரன் தான் கொண்டு போனவரா? இந்த ஸ்ரகிலாதரன்கிட்ட நாங்கள் அறிஞ்ச வரையில் எங்களுக்கு சொல்லப்பட்டது என்னென்று சொன்னால் அவருடைய 10 மில்லியன் பெறுமதியான ஒரு காணியை அண்மை காலத்தில் பர்ச்சேஸ் வேண்டியிருக்கிறார். அந்த காணியில் 10 மில்லியன் பெறுமதியான ஒரு வீடு கட்டியிருக்கிறார். அவருடைய வைஃபினுடைய பேரில் 5 மில்லியன் பேங்கில் வச்சிருக்கிறார்.
இன்னும் ஒரு 5 மில்லியனுக்கு கார் வேண்டி இருக்கிறார். இது ஒரு என்ஜினியர் மாத்திரம் இப்போ கண்டுபிடிச்ச விஷயங்களாக வெளியில் சொல்லப்படுகிறது. ஆகவே இதை இவ்வளவு நடக்க மற்றவை எல்லாரும் ஒருத்தருக்கும் ஒன்றும் தெரியாமல் இருக்கும் என்று நாங்கள் கற்பனை பண்ணினால் அது நாங்கள் எங்களையே மாத்திர வேலை. ஏனென்று சொல்லி சொன்னால் இதில் தங்களது சொந்த பணத்தில் கட்டினமா அல்லது ஊழல் பணத்தில் கட்டினமா? ஏன்னா ACLG என்னும் ஒரு வீடு கட்டி கொண்டிருக்கிறார். அதுவும் பல மில்லியன் ரூபாயில் நடக்குது. அது இங்கே அரியால பக்கத்தில் அந்த வீடு கட்டப்படுதா சொல்லப்படுது. CLG ஒரு வீடு வேண்டி இருக்கிறார். அந்த வீடும் இப்போ ரினோவேஷன் பல மில்லியன் ரூபாயில் ரினோவேஷன் நடக்குது. ஆக வெட்கக்கேடுண்டா இந்த CLG வீடு கட்டுற வேலை யார் பார்க்கணுமெண்டா ACLG ஆஃபீஸில் உள்ள TO டெக்னிக்கல் ஆஃபீஸர் தான் போய் பார்க்குறாரு. இதில் நான் நினைக்கிறேன் இந்த முதலமைச்சர் தனது பதவியை ஏற்றதுக்கு பிற்பாடு இந்த ACLG CLG இவர்கள் இன்னெஃபிஷியன்ட், அதாவது என்னென்னு சொல்ல அவர்கள் வினைத்திறன் உள்ள ஆக்கள் அல்ல, இவர்கள் மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி கவர்னருக்கு கடிதம் போட்ட கூட அவர்கள் மாற்றப்படையில்லை. என்னும் சொல்ல போனால் தங்களுக்கு சாதகமான ஆக்களைத்தான் இதற்குள்ள வச்சு கொண்டும் இருக்கணும். இதில் நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொல்லி சொன்னால், அதாவது நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்னேன் எப்படி இந்த கிராமிய வீதிகள் போடுறது, மக்கள் பார்ட்டிசிபேஷன், இந்த நெல்சிப்பினுடைய அடிப்படை விஷயம் இதென்று சொல்லிட்டு கோப்பாய் வலி கிழக்கு பிரதேச சபையில் 2 வீதிகள், ஒன்று அந்த வீதி ஒன்று பைட்டோல வீதி, மற்றது உரும்பிராயில் இருக்கக்கூடிய மயான வீதி. இந்த 2 வீதியும் ஏற்கனவே மக்களோட பேசப்பட்டு கவுன்சிலில் முடிவெடுக்கப்பட்டு கவுன்சிலில் அப்ரூவல் பண்ணப்பட்டு அதற்கான நிதி ஒதுக்கப்பட்டு அதற்கான டெண்டர் பத்திரிகை மூலம் அதற்கான டெண்டரும் கோல் பண்ணது. இதெல்லாம் ஒழுங்குமுறையாக நடந்தது. ஆனால் இந்த டெண்டர் எல்லாம் கோல் பண்ணதுக்கு பிற்பாடு அந்த வீதிகள் ஏற்கனவே ஏற்றுக்கொண்ட வீதி இதுவா இருந்தால் பிற்பாடு அந்த வீதி இப்படி மாற்றப்பட்டது. இது யாருக்கும் தெரியாது. இது யார் மாற்றினர் என்று சொல்லி சொன்னால் ACLG CLG இந்த இன்ஜினியர். அப்போ இப்படி இந்த படத்தை மாற்றக்கில் எத்தனை மில்லியன் ரூபாக்கள் இதில் இருந்து அவர்கள் எடுக்கணும் என்று சொன்னால் சட்டபூர்வமானது இந்த படம் தான். இதுதான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதுக்காகத்தான் நிதி ஒதுக்கப்பட்டது. சரி, ஆனால் பிற்பாடு எல்லாம் உங்களுக்கு பத்திரிகை மூலமாக டெண்டர் கோல் பண்ணதுக்கு பிற்பாடு யாருக்கு சேர்மனுக்கு தெரியாமல், கவுன்சில் மெம்பர்ஸுக்கு தெரியாமல், தாங்கள் கூடி உத்தியோகத்தர்கள் என்று சொல்லக்கூடிய ஆக்கள் கூடி அவர்கள் என்ன செய்திருக்கணும்னு சொல்லி சொன்னால் டெண்டர் எல்லாம் கோல் பண்ணதுக்கு பிற்பாடு உங்களுக்கு இந்த ரோட்டுக்கு டெண்டர் கோல் பண்ணால் இது பெரிய பைத்தோலர் வீதி என்பது ஒரு பெரிய ரோட், இதில் அரைவாசி வெட்டப்படுது. அரைவாசி வெட்டப்பட்டால் இதில் வரப்போகிற பணம் இது பணம் எதுக்கு எடுக்க போயணும்னா இதுக்கு தான், முதலாவதுக்கு தான் பணம் எடுக்க போயினோம். ஆனால் இதில் அரைவாசி வெட்டப்பட்டு போடப்போகிற ரோட் எதுன்றா இது. ஆனால் இதுக்கும் கவுன்சிலுக்கும் சம்மந்தம் இல்லை. சரிதானே? இது என்ன மாதிரியான ஊழல்கள் நடக்குது என்பதுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன உதாரணம். இது கோப்பாய் பிரதேச சபையில் நடந்தது. ஆனால் உங்களுக்கு இதில் பார்த்தீங்கள் என்று சொல்லி சொன்னால் உங்களுக்கு மந்திகையில் மாநாடி மார்க்கெட் கேள்விப்பட்டிருக்கீங்களோ? மாநாடி மார்க்கெட். அந்த மார்க்கெட்டை ஜனா கன்ஸ்ட்ரக்ஷன் என்ற ஒரு ஆக்கள் கட்டுறதுக்கு எடுத்தவர். இந்த ஜனா கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் இதில் ஒரு 5 நிறைய என்னென்னு சொல்லி சொல்கிறது கட்டுமான கம்பெனிகள் இருக்குது. இங்கே ஒரு 5 கம்பெனிகளுக்கு தான் கூட அதை 125 வேலை நடக்குன்னு சொல்லி சொன்னால் இந்த 5-6 கம்பெனிக்கு தான் முக்காசி வேலையும் போகுது. சரி, அப்போ இந்த ஜனா கன்ஸ்ட்ரக்ஷன் என்பது தன்னுடைய வேலையை சப் கண்ட்ராக்ட் கொடுக்குறாருக்குன்னு சொல்லி சொன்னால் இந்த ஸ்காலட் என்று சொல்லி சொன்ன இந்த இன்ஜினியருடைய கம்பெனிக்கு சப் கண்ட்ராக்டுகள் கொடுக்குது. சரிதானே? அந்த சப் கண்ட்ராக்டுகளை அவையல் செய்யணும். அவையல் எப்படி செய்யணும் என்று சொல்லி சொன்னால் அடுத்த பிரச்சனை பார்த்தீங்கன்னு சொன்னால் ESR என்று சொல்லிட்டு ஒரு வேலை இருக்குது. ESR என்று சொல்லி சொல்கிறது மேலதிக வேலைகளுக்கான கொடுப்பனவு. அந்த மேலதிக வேலைகள் என்றது எப்படி என்று சொல்லி சொன்னால் மொத்த கொடுப்பனவில் இருந்து 10% தான் அப்படி செலவு செய்யலாம்.
ஆனால் உங்களுக்கு வந்து இந்த மானடியில் வந்து ஒரு 3 மரம் வெட்ட வேண்டி இருந்தது மானடி மார்க்கெட் கட்டுறதுக்கு. அந்த மரத்தை வெட்டினது நான் கேள்விப்பட்டேன். அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய 3 வாசிக சாலை சனசமூக நிலையங்களை சேர்ந்தாக்கள் 30,000 ரூபாய் தாங்களே செலவழித்து அந்த மரத்தை வெட்டியிருக்கணும். அதற்கு உண்மையில் அந்த இப்போ அதுக்கு பொறுப்பாக அல்லது அந்த அதில் இன்சார்ஜாக இருக்கக்கூடியவர் முன்னாள் மன்னார் ஜிஏ விஸ்வலிங்கம், பழைய கமிஷனர் சரவணபவன். ஆனால் இந்த ஸ்ரெஜிலாதரன் என்று சொன்னவர் 3 மரம் வெட்டினதுக்கு 6 லட்சம் ரூபாய் தான் வந்து எப்படி என்னென்ன ரோலர் கொண்டு வந்தோம், என்னென்ன வால் கொண்டு வந்தது, எப்படி வெட்டினது, எப்படி மண் கிளறினது என்று போட்டு செய்யாத ஒரு வேலைக்கு 6,08,660 ரூபா. சரிதானே? இதிலும் கூட இன்னும் ஒரு முக்கிய மோசமான விஷயம் என்னென்று சொல்லி சொன்னால் வந்து விண்டோஸ், அந்த மார்க்கெட்டுக்கு போட்ட கதை விண்டோ, ஒரு விண்டோன்ற விலை மிஞ்சி போனால் 23,000 ரூபா, இந்த ஸ்லைடிங் விண்டோன்னு சொல்லி சொல்கிறது. சரி, ஆனால் இவர் அதுக்கு வந்து போட்ட விலை வந்து ஏதோ 47,000 ரூபா அந்த விண்டோக்கு போட்டது மாத்திரமில்லாமல் மொத்த ஜன்னல்களில் இருந்து அவர் பெற்ற லாபம் மாத்திரம் 1.5 மில்லியன். சரி, இப்போ நான் என்னுடைய கேள்வி எல்லாம் என்னென்று சொல்லி சொன்னால், ஒரு என்ஜினியர் இவ்வளவு தூரம் நடக்கல வந்து இதற்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய சிஎல்ஜி, ஏசிஎல்ஜி, சீஃப் செக்ரட்டரி இவர்களெல்லாம் நித்திரை கொண்டிருந்தார்களா? இவர்கள் இன்றைக்கு ஒரு 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 என்ஜினியரை வெளியில் விட்டதோட பிரச்சனை முடிஞ்சுதா? இதோட இந்த பிரச்சனைக்கு முடிவு கட்டியாச்சா? இந்த பணம் என்பது வந்து சாதாரணமான முறையில் வரையில்லை. எங்களுடைய தமிழ் உத்தியோகத்தர்கள் எங்களை மக்களை முன்னேற்ற வேண்டும் என்று சொன்னதற்காக இரவு பகலாக கஷ்டப்பட்டு இலங்கை அரசாங்கத்தை ஏதோ ஒரு வகையில் கன்வின்ஸ் பண்ணி கொண்டுவரப்பட்ட 3,500 மில்லியன். இதில் வந்து நீங்கள் நூற்றுக்கணக்கான மில்லியனை கொள்ளையடிப்பது என்பது உண்மையில் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள். இது வெறுமனே யாழ்ப்பாணத்துக்குரிய பணம் அல்ல, இது வடக்குக்கும் கிழக்குக்கும் உரிய பணம். இன்றைக்கு வன்னிக்குள்ள இத்தனை ரோட்டு இல்லை, வன்னிக்கு எத்தனை ஆயிரம் வீடு இல்லை, வன்னிக்குள்ள என்னதான் மிச்சமாக இருக்குது? இந்த பணம் ஏன் அதுக்கு செலவு செய்யப்பட்டிருக்க முடியாது? ஆனால் என்ன நடக்குது என்று சொல்லி சொன்னால் வந்து இதை பற்றி யாரும் வாய் திறக்கணுமில்லை. நான் கேள்விப்பட்டேன் வந்து அண்மையில் முதலமைச்சர் இதை பற்றி விசாரிக்கிறதுக்கு சொல்லி இருக்கிறாராம்னு கேள்விப்பட்டேன். இப்போ கவர்னர் ஏதோ ஒரு முயற்சி எடுத்து இந்த சம்பந்தப்பட்ட இந்த ஸ்ரெஜிலாதரன் என்பவர் வந்து நீக்கப்பட்டிருக்கலாம். அவருக்கு அதில் நட்டம் இல்லை. ஸ்ரெஜிலாதரன் 4 வருஷ கண்ட்ராக்ட்லாம் வந்தவர், 4 வருஷம் முடியுது, அவர் வீட்டை போகலாம். ஆனால் அவர் எத்தனை மில்லியனை கொண்டு போகிறார்? இது நீங்கள் வெறுமனே இவரை வெளியில் விட்டதோடு இந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சோ? அப்போ அந்த 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 மக்களினுடைய பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு, அந்த பணம் திரும்பி வருமா வராதா? அதை எப்படி எடுக்க போயினோம்? கொள்ளையடிக்கப்பட்ட பணம் திரும்ப அந்த மக்களுக்கு இந்த தேவைக்கு போய் சேரப்போகுதா இல்லையா? கொள்ளையடிக்கப்பட்ட என்று நீங்கள் ஏற்றுக்கொண்டால் அதை திரும்ப பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறை என்ன? நிச்சயமாக இது வந்து ஸ்ரீலங்கா என்னன்னு சொல்ற சிஐடி அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு இந்த விஷயம் மேலதிகமாக விசாரிக்கப்பட வேணும். இந்த பணம் எங்க, இந்த பணம் எவ்வாறு? இப்போ நான் உங்களுக்கு சொன்ன சில விஷயங்கள் ஒரு சின்ன பகுதி மாத்திரம்தான். எனக்கு தெரியாத விஷயம் 1000 இருக்கும். ஆகவே இது வந்து முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் முதலாவது இது போலீஸிட்டு ஒப்படைக்கப்பட வேணும். போலீஸ் வந்து இந்த விசாரணையை மேற்கொள்ள வேணும். போலீஸிட்டு ஒப்படைக்க வேணும் என்று சொல்லி சொன்னால் என்ன, நான் என்னுடைய சிற்றறிவு கட்டின வகையில் ஒன்று கவர்னர் இதை போலீஸிட்ட கையளிக்கணும். கவர்னர் தான் இப்போ இவரை வந்து இடைநிறுத்தி இருக்கிறார் அல்லது வெளியேற்றி இருக்கிறார். ஆகவே கவர்னர் வந்து ஒரு முடிவு எடுக்க வேணும். மேற்கொண்டு என்ன செய்வது எங்களுக்கு தெரியாது, பொதுமக்களுக்கோ அரசியல் கட்சிகளுக்கோ எங்களுக்கு தெரியாது என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் நாங்கள் ஐமிச்சப்படுறோம் என்னென்று சொல்லி சொன்னால் இவை முற்றும் முழுதாக மூடி மறைக்கப்பட்டு இவரை வெளியேற்றுவதோடு இதுக்கு ஒரு மூடு விழா செய்ய யோசிக்கணும். ஆகவே இதில் இருந்து பல பேர் தப்பி போகவும் யோசிக்கணும். நான் முழுமையாக குற்றஞ்சாட்டுறேன். இதில் வந்து சிஎல்ஜி
என்றால் கமிஷனர் ஆஃப் லோக்கல் கவர்மெண்ட், உள்ளூராட்சி ஆணையாளர், உள்ளூராட்சி உதவி ஆணையாளர், பிரதம செயலாளர், இவர்கள் எல்லாருக்கும் இதில் பங்கிருக்கும் என்பது எங்களுடைய குற்றச்சாட்டு. ஆகவே இது விசாரிக்கப்பட வேணும். இது விசாரிக்கப்பட்டு அவர்கள் நீதிக்கு புறம்பாக நடக்கவில்லை என்று சொன்னால் நல்ல விஷயம். ஆனால் இவர்களும் இதில் இன்வால்வ்மெண்ட் ஆயிருப்பேன் என்று சொல்லி சொன்னால் நிச்சயமாக அது விசாரிக்கப்பட வேணும். நாங்கள் என்ன யோசிக்கிறோம் என்று சொல்லி சொன்னால், வடக்கு மாகாணம் அதாவது நிர்வாகத்திலையும் எல்லா விஷயத்திலையும் ஒரு முன்னோடியாக இருக்கும். எங்களுடைய உத்தியோகத்தில் நாங்கள் என்ன யோசிக்கிறோம் என்று சொல்லி சொன்னால், லட்சக்கணக்கான மக்கள் இழப்புக்கு பிறகு இந்த உத்தியோகத்தர்கள் எல்லாரும் எங்களோட மக்களுக்கு சேவை செய்யணும் என்று யோசிக்கிறோம். ஆனால் வந்த பணத்தை எல்லாரும் சேர்ந்து கொள்ளையடித்து கொண்டு போவதாக இருந்தால் அவ்வாறான உத்தியோகத்தர்கள் தமிழ் மக்களுக்கு தேவையில்லை. அந்த உத்தியோகத்தர்கள் அகற்றப்பட வேணும். ஆகவே இங்கே எங்களை பொறுத்தவரையில், தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்தவரையில் இது ஒரு முழுமையான விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேணும். இது போலீசாரிடம் இந்த விசாரணைக்கு ஒப்படைக்கப்பட வேணும். ஒரு பக்கத்தில் ஆளுநர், முதல்வரும் கூட, முதலமைச்சரும் கூட தன்னுடைய துறைசார் விசாரணைகளை நடத்தினாலும் கூட நிச்சயமாக அவரும் என்று சொல்லி சொன்னால் போலீசாரிடம் இது ஒப்படைக்கப்பட்டு சரியான முறையில் இந்த விசாரணைகள் நடைபெறுகின்றதா, குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேணும். அது மாத்திரமல்லாமல் இவர்கள் எவ்வளவு பணம் யார் எடுத்திருந்தாலும் அது மீண்டும் அது மக்களுக்கு போய் சேர வேணும். இந்தியாவில் பார்த்தீங்கள் என்று சொல்லி சொன்னால் பல்வேறுபட்ட முதல்வர்கள் எல்லாரும் கூட கைது செய்யப்படணும். சரிதானே? ஆனால் இங்கே என்னென்று சொல்லி சொன்னால், சாதாரணமாக ஒரு என்ஜினியரை வீட்டுக்கு அனுப்பினதோட பிரச்சனையை மூடி வைக்கலாம் என்று சொல்லி சொல்கிறது நிச்சயமாக முழு மக்களையுமே ஒரு ஏமாத்துற ஒரு செயற்பாடாகத்தான் நாங்கள் கருத வேண்டி இருக்குது. இதில் என்ன மட்டும் சொல்லலாம், இலங்கை யாழ்ப்பாணத்தில் அல்லது இலங்கையில் தமிழாக்கள் ஒரு கெட்டித்தனமான கன பேர் இருக்கணும். அவர்களை இந்த நெல்சிப் திட்டத்துக்குள்ள உள்வாங்கலாம். 2 salary எடுக்க, அதாவது ஒரு பிரதேச சபையில் வேலை செய்ய வேண்டிய ஒருவர், அவர் வேலை செய்கிறாரோ இல்லையோ அங்கே சம்பளம் எடுக்கிறார். அவருக்கு 2 வேலைக்கு எப்படி நேரம் கிடைச்சது? 2 வேலை செய்கிறதுக்கு எப்படி அவருக்கு நேரம் கிடைக்கிது? அதாவது ஒரு நாளைக்கு 8 மணித்தியாலும் வேலை செய்கிறதுக்கு அரசாங்கம் சம்பளம் கொடுக்குது. அந்த 8 மணித்தியாலத்துக்குள்ள நீங்கள் கொஞ்ச நேரத்தை எடுத்துக்கொண்டு போய் இன்னும் ஒரு இடத்துல 50,000 சம்பளம் பண்ணுறீங்கன்னா ஏதோ ஒரு வேலை கெடுக்குது. அப்போ அவ்வாறு எப்படி நீங்கள் அவ்வாறான நிலையில் இருக்கக்கூடிய உத்தியோகம், உங்களுக்கு ஒரு என்ஜினியரை உங்களால் உள்வாங்க முடியுமென்ற 85,000 ரூபாய் சலரிக்கு நீங்கள் ஏனைய வேலைகளுக்கு உத்தியோகத்தர்களை நீங்கள் வெளியில் இருந்து எடுத்திருக்கலாம். எக்ஸ்பர்ட் ரிட்டையர்டான ஆட்கள் இருப்பாங்க, இதில் ரொம்ப தகுதி வாய்ந்த ஆட்கள் இருப்பினும். ஆனால் பிரதேச சபையிலையும் வேறு வேறு இடங்களிலையும் இருக்கக்கூடிய உத்தியோகத்தர்களை நீங்கள் எடுத்து அவர்களுடைய வேலையை கெடுக்கிறது இல்லாமல் அவர்களையும் நீங்கள் இந்த ஊழலில் ஒன்று சேர்க்கிறீங்கள். இன்றைக்கு அவர்களுக்கும் கூட தெரிஞ்சோ தெரியாமலோ இதில் எவ்வளவு தூரம் உடன்பாடுகள் இருக்கலாம் என்ற இதெல்லாத்தையும் மூடி மறைக்கிறதுல ஒரு செட்டப்பை வேலை செய்யுது. ஆகவே இது ஒருத்தருக்கு தெரியாமல் போனது என்று சொன்னது உண்மையில் முதல் இந்த மேல் மட்டத்தில் இருக்கக்கூடிய ஆக்கள் தான் இதற்கு பதில் சொல்ல வேண்டிய ஆக்கள். ஆகவே முதலாவதாக இந்த முக்கியமாக சிஎல்ஜி ஏசிஎல்ஜி இவர்களும் தற்காலிகமாக வெளியேற்றப்பட வேணும் அல்லது சஸ்பெண்ட் பண்ணப்பட வேணும். ஏனென்று சொன்னால் இவர்கள் இருக்கும் வரையில் விசாரணை செய்ய முடியாது, முழு ஆவணங்களும் இவர்களால் மறைக்கப்படும். அந்த ஆவணங்கள் எடுக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் இவர்கள் அந்த இடங்களில் இருக்கக்கூடாது. இருந்தால் நிச்சயமாக விசாரணை ஒழுங்காக நடக்காது. ஆகவே ஆளுநர் உடனடியாக அவர் எவ்வாறு இந்த என்ஜினியரை வெளியேற்றினாரோ அதே போன்று சிஎல்ஜி ஏசிஎல்ஜி போன்றவர்களையும் ஆளுநர் அவர் உடனடியாக அவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்க வேணும். அப்படி எடுக்காத பட்சத்தில் ஆளுநரும் அதற்கு ஒத்துப்போகிறாரான்ற கேள்விவர். என்னை பொறுத்தவரையில் ஆளுநர் ஊழலுக்கு ஒத்துப்போகாதவர். அவரில் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் ஊழலுக்கு ஒத்துப்போகாதவர் என்று சொன்ன ஒரு விஷயத்தை பல பேர் சொல்லிடும். ஆகவே இந்த விஷயத்திலையும் கூட அவர் நிச்சயமாக
சரியான முடிவுகள் எடுத்து இந்த முக்கியமான உத்தியோகத்தர்களை வந்து வெளியில் விடுறதன் மூலம்தான் ஒழுங்கான விசாரணையை நடத்த முடியும். ஆகவே இதில் எங்களுடைய கோரிக்கை என்னென்று சொல்லி சொன்னால், இது ஒரு முக்கியமான பிரச்சனை, இது ஒரு சாதாரணமான பிரச்சனை அல்ல. ஒரு 100 மில்லியனுக்கு மேற்பட்ட நிதி இங்கே இருந்து பல்வேறுபட்ட விதமாக களவாடப்பட்டிருக்குது. இது ஒரு தனிநபர் செய்யக்கூடிய ஒரு வேலை அல்ல. இது நான் உங்களுக்கு 1-2 உதாரணங்களை மாத்திரம்தான் நான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கள் என்று சொல்லி சொன்னால் 120 வேலைகளுக்கு மேலே நடந்திருக்குன்னு சொன்னால் எத்தனை வேலைகள் எல்லாம் இந்த கொள்ளைகள் நடைபெற்றிருக்குது என்பது ஒருத்தருக்கும் தெரியாத ஒரு விஷயமாக இருக்குது. நான் நினைக்கிறேன் வடக்கில் நினைக்கிறேன் 120 வேலைகள் நடைபெற்றிருக்குது வடக்கிலேன்னு நான் நினைக்கிறேன். வடக்கு இது மாத்திரமில்லை. அவர் அந்த இப்போ இந்த நெல்சிப்புக்கு அவர் என்ஜினியர் இப்போ கிளிநொச்சி போகிறார், வவுனியா போகிறார் என்று சொல்லி சொன்னால் ஒரு வாகனத்தை அவர் ஹயர் பண்ணி போவார். பெர்மனண்டாக ஒரு வாகனம் ஹயர் பண்ணப்பட்டிருக்கு. 38 ரூபா ஒரு மைலுக்கு காசு, 38 ரூபா மைலேஜை காசு எடுத்து, ஆனால் அவர் 47 ரூபாய் என்று சொல்லி 45 ரூபாய் என்று சொல்லி அங்கே போட்டு அந்தபடி எனக்கு தெரியாது, இந்த டிரைவருக்கோ அந்த ஓனருக்கோ தெரியாது. தனக்கு 38 ரூபா கிடைக்கும், உனக்கு 38 ரூபா தான், அவ்வளோதான். ஆனால் 47 ரூபா கிளைம் பண்ணப்படுது ஒரு மைலுக்கு. அப்போ உங்களுக்கு எவ்வளவு? 38 47 7 ரூபா 8 ரூபா ஒரு மைலுக்கு, 9 ரூபா. ஓகே, 9 ரூபா ஒரு மைலுக்கு. எத்தனை வருஷம் ஓடுது? எத்தனை ஆயிரம் மைல் ஓடி இருக்கும்? எவ்வளவு மில்லியன் போயிருக்கும்? நான் பத்திரிகையாளர் உங்கள்கிட்ட கேட்க விரும்புகிறேன், இதை நீங்கள் விட போறீங்களா? வடக்கு மாகாணத்தில் இப்படி ஒரு நிர்வாகம் தமிழ் மக்களுக்கு தேவையா? இடைவரையில் நான் வேற கதைக்க வரல, நான் கதைக்க வந்தது இது மாத்திரம்தான். நான் நாளைக்கு என்னுடைய பாராளுமன்ற உரையிலையும் நான் இதை பேசுவேன். அது எனக்கு அவரும் போலீஸில் போட்டு, அது மாத்திரம் இல்லை, வேறு ஆக்களுக்கும் மிரட்டல் வருகிறது. அவர் போலீஸ் ஸ்டேஷனில் என்ட்ரி போட்டிருக்கிறார், வேறு ஆக்களுக்கும் மிரட்டல் வருகிறது. சரிதானே? ஆகவே நான் உங்கள்கிட்ட தயவாக கேட்டுக்கொள்வது நான் நினைக்கிறேன் வடக்கு மாகாணத்தில் நடந்த ஒரு பெரிய ஒரு கொள்ளை இது. சரிதானே? இதை நாங்கள் அனுமதிப்பமாக இருந்தால் இது இன்னும் பல பேர் செய்வினோம். இது எல்லாருக்கும் ஒரு படிப்பினையாக இருக்கணும். இதில் வரக்கூடிய மறுமொழி என்பது எல்லாருக்கும் படிப்பினையாக இருக்கணும். அது பத்திரிகைகளுக்கு ஒரு கடமை இருக்கு. என்னென்னு சொல்லி சொன்னால், இவ்வளவு பேரையும் முதலாவது வெளியில் தூக்கி போடுறது. இதை நீங்கள் வெறும் ஒரு செய்தியோடு விடக்கூடாது, நீங்கள் இதை ஃபாலோ பண்ணணும். இதுக்காக என்ன நடக்குது, என்னென்ன ஆக்ஷன் எடுக்கப்படுது, கவர்னர் என்ன ஆக்ஷன் எடுக்கிறார், முதலமைச்சர் என்ன ஆக்ஷன் எடுக்கிறார். உள்ளூராட்சி சபை என்பது முதலமைச்சருக்கு உட்பட்டது. அவை முதலமைச்சருக்கு அவற்றை கையில் அதிகாரங்கள் இல்லைன்னு சொல்லி கொண்டிருக்கிறதுல அர்த்தம் இல்லை. மாகாண சபை ஏசிஎல்ஜிக்கும் சம்பளம் கொடுக்குது, சிஎல்ஜிக்கும் சம்பளம் கொடுக்குது, சீஃப் செக்ரட்டரிக்கும் சம்பளம் கொடுக்குது. மாகாண சபை தானே கொடுக்குது. சம்பளம் கொடுத்து கொண்டு நீங்கள் இப்படியான ஆட்களை எப்படி வச்சிருக்க முடியும்? சரி, ஆகவே பத்திரிகைகளுக்கு உண்மையாகவே இது இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் ஒரு முக்கியமான பணி இருக்குது. என்னென்று சொல்லி சொன்னால், இவர்களுக்கு தண்டனை வேண்டி கொடுப்பது என்பது ஒன்று, இன்னும் ஒரு முறை இப்படியான விஷயங்கள் நடக்கக்கூடாது என்பது 2. இந்த பணம் மீண்டும் மக்களுக்கு போய் சேர வேணும். வெறுமனே ஒரு ஆளை தூக்கி வெளியில் போட்டதால் மக்களுக்கு போய் சேராது. சரிதானே? ஆகவே அந்த வகையில் உங்களுடைய ஒரு முழுமையான ஒத்துழைப்பு வேணும். இதில் பார்த்தீங்களென்று சொல்லி சொன்னால், ஏ குரூப் கன்ஸ்ட்ரக்ஷன், அவர் வவுனியாவில் தயாபரணம் சொன்னவர். அவர் எழுதியிருக்கிறார், த டைரக்டர் ஜெனரல் கமிஷனர் இன்வெஸ்டிகேஷன் அலகேஷன் பிரைபரி கமிஷன். அவர் எழுதியிருக்கிறார் 100 மில்லியனுக்கு மேலே அவர் என்னென்று சொல்லி சொன்னால் செக் நம்பர் எல்லாம் போட்டிருக்கிறார். ஆறாருக்கு எப்படி பணம் கைமாறினது என்று சொல்லிட்டு, ஆறாருக்கு இவ்வளவு கொடுக்கப்பட்டிருக்குது. கண்ட்ராக்டுகள் எடுக்கிறதுக்கு ஆறாருக்கு காசு கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னொரு துப்பாக்கியமான நிலைமை என்னென்றால், ஒரு ஆள் கண்ட்ராக்டுக்கு பத்திரிகை மூலம் கோல் பண்ணால் நாங்கள் 2 படிவம் ஃபில் பண்ணி கொடுக்குறோம்.
ஒன்றை வந்து அந்த அந்த குழு அவர்கள் தான் உடைச்சி பார்க்கணும், என்னொன்று இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஏதோ ஒரு வகையில் இந்த ஸ்ரஜிலாதரன் என்று சொன்னவர் இதுகளை உடைச்சு டிபெக்ஸ் போட்டு அழித்து அந்த நம்பர்கள் மாற்றப்பட்டிருக்கு. ஒன்றில் ஒரிஜினலில் ஒன்றில் மாற்றப்பட்டிருக்கு, ஒன்றில் மாற்றாமல் இருக்கு. சரிதானே? அப்போ எவ்வளவு தூரத்துக்கு இவருக்கு ஒதோரிட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஸ்ரஜிலாதரன் என்னவும் செய்யலாம், ஆண்டவன் மாதிரி. இவர் ஒரு தற்காலிகமான நிலைமையில வந்து தற்காலிகமான ஒரு ஆஃபீஸராக வந்து இவர் உள்வாங்கப்பட்டவர். இவருக்கு எந்த ஒரு உரித்தும் கிடையாது. வந்து எந்த ஒரு பிரதேச சபை சேர்மனுக்கும் கடிதம் எழுதுறதுக்கு. சரிதானே? பிரதேச சபை அது மக்களால் தெரிவு செய்யப்பட்ட சபை. இவர் வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை எழுதுகிறார். எனவே தங்களின் அனுமதியுடனே கடிதங்கள் அதாவது தன்னுடைய அனுமதியுடன் கடிதங்கள் ஒப்பந்தக்காரருக்கு அனுப்பப்பட வேண்டும் என்பதை இல்லை என்னென்னு சொல்கிறது இவையே சொல்லியிருக்கணும். எங்களோட சேர்மன் மாதிரி சொல்லியிருக்கணும் வந்து தங்கள் ஒப்புதலுடன் கடிதம் எழுத வேணுமென்றது. இவர் கடிதம் போடுறாருன்னு சொல்லி சொன்னால் வந்து அப்படி ஒன்றும் செய்ய வேணுமென்ற அவசியம் இல்லை, இதை நாங்களே செய்து கொள்ளலாம் என்று சொல்லிட்டு இவர் வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை தலைவருக்கு இவர் கடிதம் போடுறார். என்னத்தில் இங்கே பிராந்திய உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் அலுவலகத்தில் இருந்த அந்த லெட்டர் ஹெட்லேருந்து தான் கடிதம் போகுது. இதை ஏசிஎல்ஜி எழுதலாம். ஏசிஎல்ஜிக்கு அதுக்கான உரித்து இருக்குது, உதவி ஆணையாளருக்கு. இவருக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லையே. இவர் நெல்சிப் திட்டத்துக்கு கண்டு வரக்கூடிய ஒருவர். இவர் என்னத்தையும் யாருக்கு சொல்லாமட்டா ஏசிஎல்ஜிக்கு தான் சொல்லலாம். ஏசிஎல்ஜி தான் வந்து சம்பந்தப்பட்ட எந்த பிரதேச சபைக்கோ நகர சபைக்கோ சொல்ல முடியும். ஆனால் இங்கே இவர் என்ன நேரடியாக எழுதுகிறார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் தப்பு, நான் சொல்கிறத பாட நீங்கள் செய்யுங்க. இப்போ இவருக்கு எவ்வளவு தூரம் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு, இப்போ எவ்வளவு தூரம் மோசமான அப்போ இதுக்கெல்லாம் யார் காரணம்? நான் சொன்ன மாதிரி வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் டெண்டர் கோல் பண்ண பிறகு நீங்கள் கூட்டம் போட்டு செய்கிறீங்க, ஒப்பந்தம் செய்த பிறகு அதாவது வந்து உங்களோட என்ஜினியரோட வந்து அதான் டெண்டர் அவங்களோட ஒப்பந்தம் செய்த பிறகு நீங்கள் கூட்டத்தை போட்டு எல்லாத்தையும் மாற்றுவீங்க. ஆகவே அதான் நான் உங்களை சொன்னேன், எத்தனை ஒப்பந்தக்காரர் இருந்தாலும் குறைஞ்ச ஒரு 5 ஒப்பந்தக்காரருக்குத்தான் கூடுதலான இந்த விஷயங்கள் வந்து கொடுக்கப்பட்டு கொண்டிருக்குது. இதில் வந்து பார்த்தீங்களன்னு சொல்லி சொன்னால் என்ன ஏதோ ஒரு வகையில் என்ன டைம் எல்லா ஆவணங்களும் வந்து சேர்ந்துருக்கு. ஆகவே யாரும் வந்து ஒன்றும் இல்லாமல் சுரேஷ் பிரேமச்சந்திரன் சும்மா வந்து பேசிட்டு போகிறான்னு ஒரு விஷயம் இல்லை. இதில் வந்து அரசியல் ரீதியாக வந்து நாங்கள் செய்யணும்னா வேறு பிரச்சனைகள் இருக்குது பேசுகிறதுக்கு. சரிதானே? ஆகவே இது வந்து என்னென்று சொல்லி சொன்னால் இது எங்களுடைய மக்களினுடைய நலன்கள் சம்பந்தமான விஷயம். சரி, அது அந்த அடிப்படையில் தான் நான் இன்றைக்கு இதை பேச வேணும் என்று சொல்லி நாங்கள் முடிவு செய்ததும் கூட. ஆகவே இந்த விஷயம் என்பது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. இது என்னை பொறுத்த வரையில் வந்து இதோட சம்பந்தமான ஆட்கள் பல பேர் இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக வந்து ஏசிஎல்ஜி சிஎல்ஜி தொடர்ந்தும் இந்த பதவியில் இருக்கும் வரையில் நாங்கள் விசாரணைகளை செய்ய முடியாது. எல்லா ஆவணங்களும் மாற்றப்படும், எல்லா ஆவணங்களும் மறைக்கப்படும், உத்தியோகத்தர்கள் மிரட்டப்படுவினம். நீங்கள் சொல்லலையா இப்போ ஏற்கனவே மிரட்டுறோம், கத்தியால் வெட்டுவன் கொத்துவன் என்று ஏற்கனவே மிரட்டப்படுவினம். ஆகவே உத்தியோகத்தர்கள் மிரட்டப்படுவினம். இது எல்லாமே வந்து நடக்கும். அந்த அடிப்படையில் இவர்களை வந்து நிச்சயமாக வந்து தற்காலிகமாகவே நிறுத்தப்பட வேணும். நிறுத்தப்பட்ட இந்த விசாரணை மேற்கொள்ளப்பட வேணும். கவர்னர் நிச்சயமாக இதில் முழுமையான அக்கறை எடுத்து கவர்னர் செயற்பட வேணும். கவர்னரும் இது எல்லாத்தையும் மறைக்க யோசித்தால், இவர்கள் எல்லோரையும் பாதுகாக்க முயற்சிகள் செய்யப்பட்டால் நிச்சயமாக பல 100 மில்லியனுக்கு களவுக்கு கவர்னருக்கும் உடந்தை இருக்கு என்பதுதான் அதனுடைய முடிவாக வரும். அவரும் உடந்தையா இல்லையா என்பதை இனிமேல் நடக்க போகிற விசாரணை விஷயங்கள் எவ்வாறு கையாளப் போகணும் என்பதுதான் அதனை தீர்மானிக்கும். ஆகவே அந்த வகையில் அவர்கள் அதுக்கான முடிவுகள் எடுத்து செயற்பட வேணும். இது ஒரு முக்கியமான பிரச்சனை. வடமாகாணத்தில் முதல் முறையாக நடந்த பல 1000 மில்லியன் சம்பந்தமான பிரச்சனை. எங்களுடைய 10 லட்சம் மக்கள் தான் இந்த வடமாகாணத்தில் இருக்கணும். இந்த 10 லட்சம் மக்கள்கிட்ட 100 மில்லியன் கொள்ளை அடிக்கிறது என்று சொல்லி சொன்னால் அது எவ்வளவு தூரம் வந்து ஒரு மோசமான விஷயம் என்று யோசிங்கோ. பல 100 கோடி மக்கள் இருக்கிற இடம் இல்லை இது. ஆனால் அந்த மக்களுக்கு மழை பெய்தால் ரோட்டில் போயிடாது, வெயில் அடித்தால் தோட்டம் செய்யலாது, வயல் செய்யலாது.
அந்த நிலைமையில வாழ்கிற மக்கள்கிட்ட இருந்து இத்தனை மில்லியன் நீங்கள் பறிக்கிறீங்கள் என்று சொல்லி சொன்னால் நீங்கள் நிச்சயமாக இந்த உத்தியோகத்துக்கு உதவாதாக்கள் என்றதுதான் அந்த முடிவுக்கு வர வேணும். ஆகவே அதனை சம்பந்தப்பட்ட பொறுப்பில் இருக்கக்கூடிய உத்தியோகத்தர்கள், அரசியல்வாதிகள் அதனை சரியான முறையில் கையாள வேணும். நன்றி. சொல்லுங்க. பாராளுமன்ற உறுப்பினர் உங்கள்கிட்ட இந்த விவரங்கள் எல்லாம் எடுத்துருக்கீங்க. மாகாண சபை முதலமைச்சர் சொல்றது அதிகாரம் இல்லைன்னு சொல்லி கொண்டிருக்கிறார். ஆனா பாடங்கள் எல்லாத்தையும் மாகாண அமைச்சர்களும் எல்லாரும் ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்ப இந்த நிதி களவுக்கு மாகாண சபை என்ன செய்ய வேண்டும்? நான் கேள்விப்பட்டேன், மாகாண முதலமைச்சருக்கும் என்ற கையில் இருக்கக்கூடிய மாதிரியான ஆவணங்கள் அவருக்கும் போயிருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர் இதனை விசாரிக்கும்படி எனக்கு தெரியும், யாருக்கோ சொல்லியிருக்கிறாருன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆகவே இது வருமனே என்னட்ட மாத்திரம் வந்த ஆவணங்கள் அல்ல, அது மாகாண சபைக்கும் வந்த ஆவணங்கள் போயிருக்கு. நிச்சயமாக நான் யோசிக்கிறேன் அவர்களும் நிலம்பட 2 படி மேலே போய் என்ற நிலம்பட கூட அவர்களுக்கு அதிகாரம் இருக்கு. உள்ளூராட்சிக்கான அமைச்சராக இருக்கணும், நிலம்பட கூட அதிகாரம் எனக்கு ஏன்னா நான் சாதாரணமாக மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தான். ஆகவே மக்களுக்கு இந்த பாதிப்பு வரக்கூடாதுன்னு நான் யோசிக்கிறேன். ஆனால் அதுக்கான ஆக்ஷன், அதுக்கான தண்டனையோ அல்ல அதுக்கான விசாரணையை செய்யக்கூடிய இடத்துல அவை இருக்கணும். அவைகள் அதை செய்ய வேணும் என்று தான் நாங்களும் கேட்குறோம். யாருக்கு கொண்டு போகலாம், கொண்டு போக மாட்டோம்னு நான் முதல் மக்களுக்கு வழங்க வேணும். உத்தியோகத்தர் இது சப்ரஸ் பண்ணக்கூடாது, இந்த விஷயம் மூடி மறைக்கப்படக்கூடாது. இது பத்திரிகைகள் முதல் வெளியில் வந்தால் தான் ஒரு விஷயத்தை மக்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆகவே நான் இது நாளைக்கு பாராளுமன்றத்தில் பேச போகிறேன், பாராளுமன்றத்திலையும் சொல்ல போகிறேன். ஆகவே பாராளுமன்றத்தில் பேசுனதுக்கு பிற்பாடு கொழும்பில் உள்ள மினிஸ்ட்ரியும் இதுக்கு மறுமொழி சொல்ல கட்டுப்பட்டதாக வரும். அவர்களும் இதை மூடி மறைச்சிட்டு போக இயலாது. ஆகவே இதுக்கு ஒரு சரியான ஒரு